நண்பர்களுக்கு இந்த மனது வணக்கம். இன்னொரு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசோ வயர்லெஸ் நெக்பேண்ட். இந்த டிசோ வயர்லெஸ் நெக்பேண்ட் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுங்க. ரியல்மியோட டிசோ வயர்லெஸ் நெக்பேண்டு. இதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் டீடைல்ஸ் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒர்த்தி இல்லையா, இது எப்படி நம்ம ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, எந்தெந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் ஃபுல்லாகவே டே டு டே வந்து ஃபுல்லாகவே நான் இந்த யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயர்லெஸ் நெக் பேண்ட் தான். இது எந்த அளவுக்கு சார்ஜ் நிற்குது, இதோட அவுட்புட் பேஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது, பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது ஆன்லைனில் இப்போ எந்தெந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மாதிரி ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா இதோட ஃபிசிக்கல் ஸ்பெக் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் போயிட்டு வருவோம். இந்த டிசோ வயர்லெஸ் பவர் வந்து நமக்கு வேற எந்த பிளாட்ஃபார்ம்லேயே கிடைக்காது. நீங்கள் வந்து உங்கள் அஃபிஷியல் ரியல்மி வெப்சைட்டில் நீங்கள் போனால் கூட அது வந்து அப்படியே ரீடைரக்ட் ஆகி ஃப்ளிப்கார்ட் பேஜுக்குள்ளே தான் போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் வந்து நம்ம இந்த ரியல்மியோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறதுனால இதில் மட்டும் அது வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம்னா டிசோ வயர்லெஸ் பவர் வித் இஎன்சி 11.12 mm டிரைவர். இதில் முக்கியமாக நம்ம வந்து ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சது வந்து இந்த 11.2 mm டிரைவரும் அப்புறமா 18 hours ப்ளேபேக் கொடுத்துருக்காங்க. அதை விட அதிகமாக தான் சார்ஜ் நிற்குது. அதுதான் எனக்கு ரொம்ப இதை வந்து இம்ப்ரெஸ் பண்ண விஷயம். இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா எந்தெந்த மாதிரி கொடுத்துருக்காங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ 18 hours அப்புறமா 88 mm சூப்பர் லோ லேட்டன்சி. இந்த சூப்பர் லோ லேட்டன்சி 88 mm சூப்பர் லோ லேட்டன்சி அப்படிங்கிறது வந்து கேம் விளையாடுறவங்களுக்கு ரொம்பவே தெரியும். கேம் விளையாடுறது வந்து மேக்ஸிமம் இந்த பப்ஜி கேம் எல்லாம் இந்த நெக் பேண்டை வச்சு நீங்கள் விளையாடுனீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. அதோட சவுண்டு வந்து அடுத்த செகண்ட் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் வந்து உங்களுக்கு வந்து காதுக்கு ரீச் ஆயிரும். அதில் எந்த லேகுமே இருக்காது. 88 ms சூப்பர் லோ லேட்டன்சிங்கிறது வந்து பப்ஜி விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்புறமா இதில் வந்து முக்கியமாக வந்து ரியல்மி லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்பும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற பட்டன்ஸை வந்து நம்ம எப்படி வேணால் நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட முடியும். கீழே பார்த்தீங்கன்னா வித் மைக் ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 ப்ளூடூத் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒயர்லெஸ் ரேஞ்ச் வந்து 10 மீட்டர் மேக்ஸிமம் எல்லா நெக் பேண்டுக்குமே இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்சு தான். அப்புறமா பேட்டரி லைஃப், நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபார் கால்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியமானது. நாய்ஸ் கேன்சலேஷன் நம்ம கால் பண்ணும்போது பேசும்போது பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நாய்ஸ் வந்து நமக்குள்ள வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறமா பார்த்தீங்கன்னா 11.2 mm பேஸ் பூஸ்டர் டிரைவ். நான் சொன்ன அந்த விஷயம் தான் அதோட டிரைவு. IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நம்ம தண்ணி வேர்வை அப்புறமா மழை காலங்கள்லாம் ஓரளவுக்கு அது வந்து தாக்கு பிடிக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. அது நம்ம 88 ms சூப்பர் லோ லேட்டன்சி. தென் நோட்டுன்னு போட்டு என்ன போட்டுருங்கன்னு பாருங்க. த ரியல்மி லிங்க் ஆப் ஒன்லி சப்போர்ட் டிசோ வயர்லெஸ் பவர் ஆன் ஆண்ட்ராய்ட் டிவைஸ். ஆண்ட்ராய்டு இது வந்து iOSக்கு வந்து இது இல்லைன்னு நினைக்கிறேன். ரியல்மி லிங்க் ஆப், இந்த ரியல்மி லிங்க் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1200 ரேட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஓரளவு ஆஃபர் அது இது அப்படின்னு ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஒரு 100 ரூபா 150 ரூபா லெஸ் பண்ணி ஒரு 1000 ரூபா 1000 ருபீஸுக்கு 1050 ருபீஸுக்கு நம்ம வந்து வாங்கிக்கிட முடியும். இப்போது இதை வந்து ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் ஃபஸ்ட் காமிச்சிருந்தது வந்து எந்தெந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ போய் பார்த்துடலாம். இப்போ வந்து இதோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுன் பட்டன், தென் ஒரு பவர் ஆஃப் ஆன் பட்டன் மாதிரி இருக்குது. இது வந்து பவர் ஆஃப் ஆன்ங்கிறத விட வேறு நிறைய யூசேஜ் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 11.2 mm பூஸ்ட் டிரைவர். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே நல்லா இருக்குது. இதை வந்து எடுத்த அடுத்த செகண்ட்லேயே நம்மளோட மொபைல் ஃபோனில் கனெக்ட் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் ப்ளூடூத்தில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்றும் இல்லை, இதை எடுத்து நீங்கள் ஹெட்டில் நம்ம வந்து காதில் வந்து மாட்டுறதுக்கு முன்னாடியே இதை வந்து மாட்டிடும். இப்படி இது இருக்குது பாருங்கள். இதை இப்படி எடுத்து அடுத்த செகண்டே நமக்கு வந்து மொபைலில் வந்து கனெக்ட் ஆயிரும். அதுக்கான டெமோ வந்து உங்களுக்கு நான் வந்து காமிச்சு தரேன். இப்போ என்னோடய மொபைல் ஃபோனில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இதை எடுக்கிறேன் பாருங்கள். இதை எடுத்துட்டேன். இப்போ எடுக்கும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ மறுபடியும் இதை வச்சுட்டோன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக டப்புன்னு அடுத்த செகண்டே வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் உடனே கனெக்ட் ஆயிரும். பாருங்க, கனெக்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து இது வந்து எனக்கு இந்த இது வந்து இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய 11.2 mm பூஸ்ட் டிரைவர். இது வந்து நீங்கள் சாங் கேட்டிங்கன்னா அந்த அளவு வேறு லெவல் பூஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பூஸ்டர் வந்து அவ்வளோ தூரம் பேஸ் பூஸ்ட் வந்து அழகாக பூஸ்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து பியூராக இருக்குது. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டும் கிறிஸ்டல் கிளியராக நமக்கு வந்து கேட்குதுன்னு தான் சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடலாம், இந்த பட்டனுக்கு வந்துடலாம்.
இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டீங்கன்னா இதை வந்து கனெக்டிங்கில் சேர்ந்து இருந்துச்சுன்னா மொபைலில் கனெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் இந்த பட்டன் எவ்வளோ தான் ப்ரெஸ் பண்ணாலும் எதுவுமே கனெக்ட் பண்ண முடியாது. இது நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் இதை எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைல் ஃபோனில் இது வந்து சிங்க் ஆகி லிங்க் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு லைட் எரியும். இந்த லைட் எரிஞ்சிச்சுனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து பவர் வந்து சப்ளை கரெக்டாக கிளியராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா வால்யூம் டவுன் அண்ட் அப் பட்டன் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இது வந்து ஃபுல்லாகவே இது பேட்டரிக்கான பிளேஸ் தான். பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளோ தான் இந்த இயர்ஃபோனோட ஃபிசிக்கல் ஸ்பெக்கு. முக்கியமாக நம்ம வந்து கடைசியாக பார்க்கக்கூடியது சார்ஜ், பேட்டரி பேக்கேஜ். இதோட பேட்டரி பேக்கேஜ் எப்படி நிற்குதுன்னா கண்டிப்பாக நான் சொன்னால் நீங்கள் அந்த ஆச்சரியப்படுவீங்க. நான் ஃபுல் டைம் இது ஃபுல்லாகவே சார்ஜ் ஒன் டைம் பண்ணிட்டேன்னா இது வந்து ஒரு 2 days குறையாமல் வந்து சார்ஜ் நிற்கும். நீங்கள் கால் மட்டும் தான் பேசுகிறீங்க, நெக் பேண்ட் வந்து யூஸ் பண்ணி பாட்டு கேட்காம கால் மட்டும் தான் பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக 3 நாள் வரைக்கும் எல்லாம் எனக்கு சார்ஜ் நிற்குது. 4 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்குது. சப்போஸ் நீங்கள் பாட்டு கேட்டீங்க அப்படின்னா 2 days கண்டிப்பாக நிற்குதுங்க. கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பாட்டு கேட்டால் 1.5 நாள் 2 நாள் ஃபுல்லாகவே இதை ப்ளே பண்ணால் கண்டிப்பாக நிற்கும். நான் வந்து சார்ஜ் போடுறதே இல்லை. வீக்லி ஒன்று அப்புறமா 4 days 5 days தான் நான் வந்து சார்ஜ் போட்டுட்ருக்கேன். அப்புறமா இதுக்கு கூட வந்து டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜிங் போர்ட் வந்து இங்கே இருக்கும். இதில் வந்து இதாக இருக்குது. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் மூடுற மாதிரி ஏதாவது அவங்க கொடுத்துருக்கலாம். பட் எதுவுமே கொடுக்கல, எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. இது வந்து டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வேறு அடாப்டர், பவர் அடாப்டர் வந்து கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அடாப்டரில் தான் நம்ம போட்டு யூஸ் பண்ணணும். கேபிள் மட்டும் தான் இது கூட வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வேறு யாராவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசோ ஒயர்லெஸ்லேயே அப்புறமா இது அடுத்த வெர்ஷன்ஸ்லாம் நிறையவே வந்துருச்சு. பட் இது வந்து 1100 ரூபா 1200 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு நெக் பேண்டாக இது இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரேட்டு ஒரு நார்மல் ரேட்லேயே ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நெக் பேண்டாக இந்த நெக் பேண்ட் இருக்குது. நானும் கிட்டத்தட்ட இது வந்து 7-8 மாதம் ஆயிடுச்சு நான் வாங்கி. 7-8 மாதம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோக்கள் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட